بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வுடைய மிக பெரும் பேரருளால் அவனது மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய இறையில்லமாகிய இந்த பள்ளி வாயிலில் நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கின்றோம். எமது காத்தான்குடி இந்த ஊரில் பல சமயங்களுடைய தொகுப்பாக விளங்கக்கூடிய அத்வைதம் என்று சொல்லக்கூடிய கொள்கையை பகிரங்கமாக இதுதான் இஸ்லாம், அல்லாஹ் தஆலா நாயுடைய உருவத்திலும் வருவான், பன்றியுடைய உருவத்திலும் வருவான், சிவனாக வந்தவனும் அல்லாஹ்தான், இயேசுவாக வந்தவனும் அல்லாஹ்தான், முகமது நபிகள் நாயகமாக அவதரித்தவனும் அல்லாஹ்தான். அல்லாஹ் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றான், அனைத்து பொருள்களிலும் சங்கமித்திருக்கின்றான், அல்லாஹ் எல்லாமாயும் எங்குமாயும் இருக்கின்றான் என்ற இந்த இஸ்லாத்துக்கு முரணான, திருக்குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான, ஆதி சங்கரர் என்பவரால் இந்து மதத்தில் தோற்றுவிக்கப்பட்ட கோட்பாடை, இதுதான் மெய்ஞானம், இதுதான் தௌஹீது, இத உலமாக்கள் இந்த ஹக்கை மறைத்து விட்டார்கள் என்று சொல்லி 1979 காலகட்டங்களில் மௌலவி அப்துர் ரவுப் அல்ஹாஜ் அப்துர் ரவுப் மிஸ்பாஹி அவர்கள் நமது ஊர் மார்க்கெட் சதுக்கத்தில் உரையாற்றி பகிரங்கமாக அவரும் அவருடைய கருத்தை சரி கண்டவர்களும் முர்ததுகளாக மதம் மாறி போன செய்தி நாம் எல்லாம் அறிந்ததுதான். அவர்கள் மதம் மாறி சென்றதன் பிற்பாடு அரசியல் லாபம் கருதி அரசியல்வாதிகளும் இன்னும் சில செல்வந்தர்களும் அவர்களுடைய நலன்களில் லாபம் பெறக்கூடியவர்கள், அவங்களுடைய வருமானங்களில் லாபம் பெறக்கூடிய ஆளுங்களும் அந்த பத்துவாவெல்லாம் இப்ப செயல் ரூபத்தில் இல்லை என்று சொல்லி அந்த முர்தது என்ற பத்துவாவை மழுங்கடித்து இன்று எல்லோரும் ஒன்று என்ற அர்த்தப்பட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் மறைமுகமாக ஒரு விடயம் நமது ஊரில் நடைபெற்று வருகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டால், மௌலவி அப்துர் ரவுப் தரப்பினர்கள் ஒரு உறுதியான முடிவு செய்து குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான விஷயங்கள், அவங்க செய்யக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்வது கரெக்டானதுதான், எங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் வஹாபிகள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியோ வீடியோ கிளிப்புகள் வந்து பேசி இணையதளங்களிலேயும் பதிவேற்றம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் வந்து விட்டதுன்னு சொன்னால், தர்கா வழிபாட்டை ஒழிக்குமாறு நபிகள் நாயகம் சொன்ன ஒரு 20க்கும் மேற்பட்ட செய்திகள் அடுக்கடுக்காக, கபரு வழிபாடு அது செய்வது, ஜியார வழிபாடு செய்வது, தர்கா வழிபாடு செய்வது மார்க்கத்துக்கு எதிரானது என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கை செய்த ஏராளமான செய்திகளை எல்லாம் வன்மையாக மறுத்து, ரசூலுல்லாஹ் அப்படி எந்த செய்தியும் சொல்லல, குர்ஆன்ல அப்படி ஒரு செய்தி கூட கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது என்று தைரியமாக டிவிடி பேசி வெளியீடு செய்கிற அளவுக்கு அவர்கள் இந்த ஊரில் முன்னேறி இருக்கிறார்கள். ஆனா தௌவா இயக்கங்கள், சமுதாய மார்க்க அறிஞர்கள் இருந்தும் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறார்கள். அரசியல் ரீதியான அழுத்தங்கள், பல்வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தி உலமாக்கள் இயக்கங்கள் பெரிய அளவுக்கு பேசுவதில்லை.
நாங்கள் ஒரு உறுதியான முடிவு செய்தோம். என்ன? மௌலவி அப்துல் ரவுப் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக எதையெல்லாம் எழுதினாரோ அதையெல்லாம் நாங்கள் பத்திரிகையில் எழுதி அவர் உயிர் வாழ்ற காலத்திலேயே அத்தனைக்கு மறுப்பு சொல்லிடணும். அதே மாதிரி அவர் எதையெல்லாம் 1970 இருந்து இதுவரையும் ஆடியோ வீடியோக்களாக பேசுகிறாரோ அத்தனையும் மக்களுக்கு தோலுரித்து காட்டுவது. இதுல நாங்க இந்த பணியை துவக்கிற ஆரம்ப காலகட்டத்திலேயே அரசியல் ரீதியான அழுத்தங்களுக்கு வந்தது. தெளிவாக அரசியல்வாதியிடத்திலும் தெளிவாக எச்சரிக்கை பண்ணி, இது மார்க்க விஷயம், இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது, இது தௌவா சம்பந்தப்பட்ட விஷயம், எழுதத்தான் செய்வோம் என்று எழுதினோம். என்னென்ன வகையான இடையூறுகள் அவங்க கொடுத்தாலும் இதுல நாங்கள் தளர்ந்து நிற்க போவதில்லை. இதை முதலில் இந்த நிகழ்ச்சி இதுக்கான ஒரு துவக்க புள்ளி தான். தொடராக இது நடைபெறும். அவர் என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்கிறாரோ அத்தனை வாதங்களையும் அந்த கிளிப்பிங்களை போட்டு காட்டி கண்டிப்பாக அநாகரிக வழிமுறையில் அல்ல, நாகரிக வழிமுறையில் நாங்கள் பதில் சொல்வோம். இன்றைய தினம் மௌலவி அப்துல் ரவுப் அவர்கள் நிரூபிப்பாரா என்று நாங்கள் தலைப்பு கொடுத்திருந்தோம். எதை நிரூபிப்பாரு அப்படின்னு கேட்டால், கபறுகள் இடிக்கப்பட வேண்டுமா என்று மௌலவி அப்துல் ரவுப் அவர்கள் ஒரு சிறப்புரை ஆற்றினார். அவங்க இணையதளத்திலேயே அது சாதாரண உரை அல்ல, மிக சிறப்பான உரை என்று சொல்லி தனியே தலைப்பிட்டு 8ஆம் தேதி 1ஆம் மாசம் 2013 ஜனவரியில மௌலவி அவர்கள் ஹாஜா நாயகத்துடைய கந்தூரி தின இரவில் விசேடமாக பொதுமக்களுக்கு விளங்காட்டியும் பரவாயில்ல, உலமாக்கள் அனைவருக்கும் இது கண்டிப்பாக புரியும், கண்டிப்பாக மதரசா மாணவர்களுக்கு புரியும் என்று சொல்லியே ஒரு மணித்தியாலமும் 17 நிமிடங்களும் 27 செகண்ட்களும் கொண்ட ஒரு மார்க்க சொற்பொழிவை ஆற்றினார். அதுல கபறுகள் இடிக்கப்பட வேண்டும் என்று எந்த செய்தியும் இல்லை. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் என்ன நம்புதென்றால் தர்கா வழிபாடு இஸ்லாத்துக்கு எதிராக நம்புது. விரல் விட்டக்கூடிய குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் விகிதாசாரத்தினர்கள் தான் தர்கா வழிபாடு செய்கிறார்கள். ஹதீஸ் அப்படி எந்த செய்தியும் கிடையாது என்று சொல்லி அந்த ஆட்சி அவருடைய உரையில் ஆரம்பத்திலே என்ன பண்றார் என்றால் ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு. அந்த செய்தியை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாங்க அந்த ப்ரொஜெக்டர்ல போடுவதற்குரிய ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வாய்ப்பு கைகூடவில்லை. எதிர்கால நிகழ்ச்சியெல்லாம் கண்டிப்பா போட்டுருவோம். இன்றைய தினம் சீரியல் வர்ற போது நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். முதல் கட்டமாக மௌலவி அவர்களுடைய அந்த உரையில் 5வது நிமிடம் 59வது செகண்ட்ல இருந்து 6வது நிமிடம் 46வது செகண்ட் வரையும் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றாரு. இவர் எதுக்கா பயம் பண்றது தெரியுமா? நாம அந்த அலி ரலியல்லாஹு அவங்க அபுல் ஹய்யாஜ்ங்கிறவங்களை அனுப்பி ரசூலுல்லாஹ் எந்த பணிக்காக என்ன அனுப்பினாரோ அதுக்காக உன்னை நான் அனுப்புறேன்னு சொல்லி உயர்த்தப்பட்ட கபரை எல்லாம் தரைமட்டமாக்கும்படி அவங்க எச்சரிக்கை பண்ணினாங்களே, அந்த செய்தி லைவ், அது ஹதீஸ்ல இல்ல, அது ஆதாரம் இல்ல, அதுல 4 கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லி பயம் பண்றாரு. பயம் பண்ண வந்தவர் தன்னுடைய உரையுடைய 5வது நிமிஷத்தில் ஒரு ஹதீஸ் சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு ஹதீஸ் உலகத்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக, நபிகள் நாயகம் சொன்னதாக அவர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அதை மட்டும் அவர் எடுத்து காட்டினாலேயே மௌலவிக்கு எங்க ஜமாத்தை வித்து இந்த காணியுடைய பணத்தை அப்படியே கொடுத்துறோம். பள்ளி கட்ட பஞ்சப்படுறாங்களே, கலெக்ஷன் பண்றாங்களே, அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்றோம், இந்த காணியை வித்து அந்த பணத்தை கொடுத்துறோம். ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றாரு, அதை தற்போது நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் மத்தியிலே பொய்யான கொள்கைகள், குர்ஆனுக்கு விரோதமான கொள்கைகள், ஹதீஸுக்கு விரோதமான கொள்கைகள் சொல்லப்பட்டு மக்கள் வழிகேட்டின் பக்கம் திசை திருப்பப்படும் போது ஒரு ஆலிம், ஒரு மௌலவி அதை மறுத்துரைக்காமல் வாய் மூடி இருப்பானாயின் அவன் ஷைத்தான், அஹ்ரஸ், ஊமை ஷைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலிமை பற்றி சுட்டிக்காட்டி இருக்கிறார். சகோதரர்களே, மௌலவி சொல்லக்கூடிய அந்த செய்தி ஒரு ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று கூறிவிட்டு மக்கள் மத்தியில் இது அவருடைய வாசகம், பொய்யான கொள்கைகள், குர்ஆனுக்கு விரோதமான கொள்கைகள், ஹதீஸுக்கு விரோதமான கொள்கை என்று ரசூல் சொல்லுவாங்களா? ஹதீஸுக்கு விரோதமான கொள்கை என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி வார்த்தை பயன்படுத்துறதே இல்லை. சொல்லப்பட்டு மக்கள் வழிகேட்டின் பக்கம் திசை திருப்பப்படும் போது ஒரு ஆலிம், ஒரு மௌலவி, மௌலவி என்ற சொல் வரலாற்றில் எப்போ வந்தது? நபிகள் காலத்துல மௌலவி என்று யாரை கூப்பிட்டாங்களா? அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்றாரு, ஒரு மௌலவி அதை மறுத்துரைக்காமல் வாய்
மூடி இருப்பானாயின் அவன் ஷைத்தான் அஹ்ரஸ். பாருங்க, துணிஞ்சி அரபு வார்த்தையும் சொல்லியாச்சு. தமிழ்ல சும்மா இந்த கருத்து வந்து சரிதானே, அவர் சொல்லக்கூடிய கருத்து